ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், ஒரு ஐடியா தரேன். இந்த ஐடியாவை யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஸோ இது வந்து நீங்க வாடுற வில்லேஜ். உங்க வில்லேஜோட மெயின் சோர்ஸ் என்ன? லேண்ட் தான், அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஒருவேளை உங்க லேண்ட் வந்து டீக்ரேட் ஆயிடுது வச்சுக்கலாம். அதாவது ஃபர்டிலிட்டி இல்லாம விவசாயம் பண்ற லேண்டா இருந்தது, டீக்ரேட் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா டெசர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு நல்ல லேண்ட் வந்து வீணா போயிடுச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேரு டெசர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, டிகிரேட் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் உங்க ஊர்ல இருக்கிற மக்களால கிராப்ஸ் உருவாக்க முடியாது. ஸோ நோ ஃபுட், நோ எக்கனாமி, ஸோ நோ ஸ்டெடி இன்கம். அடுத்து என்ன பண்ணுவீங்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஒரே ஆப்ஷன் மைக்ரேஷன் தான். ஸோ அடுத்த ஊருக்கு போறீங்க. மோஸ்ட்லி எங்க போவீங்க? டவுனுக்கு, சிட்டிக்கு. ஸோ சிட்டில உங்களுக்கு தேவையான ஜாப் தேடுறீங்க, கிடைச்ச இடத்துல வாடுறீங்க. ஸோ இப்போ பார்த்தது உங்க ஒரு ஆளோட லைஃப். ஒருவேளை உங்க வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரோட லேண்டு வேஸ்டா போயிடுச்சு, டிகிரேட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எல்லா வில்லேஜ்ல இருந்தும் விவசாயம் பண்ண முடியாம சிட்டிக்கு வந்துட்டே இருக்காங்கன்னா இந்த ஊர் மக்கள் இருப்பாங்களே, அவங்க மைக்ரேட் ஆகி வந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? சிட்டில ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், நமக்கே தண்ணி பத்தாது, நம்ம ஊர்லயே சானிடேஷன் ரொம்ப வீக். வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள வந்துட்டே இருந்தாங்கன்னா நம்மளால வாழ முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த டிஸ்பிளேஸ் ஆகி வந்த மக்களை பார்த்தா எரிச்சல் அடைவாங்க, அவங்களை பிடிக்காம போயிடும், அவங்களை திட்டுவாங்க, ஊரை விட்டு போக சொல்லுவாங்க. அப்ப என்ன உருவாக்கலாம்? மக்களுக்கு நடுவில் டென்ஷன் அதிகமாக கான்ஃபிளிக்ட் பெருசாகிட்டே போகலாம். கான்ஃபிளிக்ட் பெருசாச்சுன்னா சண்டை வரலாம். அப்போ ரெண்டு குரூப்பும் சண்டை போடுறாங்கன்னா கவர்மெண்ட் உள்ள வந்து அதை சரி பண்ணணும். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா பெருசாகுது. ப்ராப்ளம் பெருசாக மக்களுக்கு கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட் வருமா? ட்ரஸ்ட் வராது. கவர்மெண்ட்டை கலக்க ட்ரை பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வீக் ஆயிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆயிடும்? ப்ராப்ளம், கான்ஃபிளிக்ட், டென்ஷன் எல்லாமே அதிகமாயிடும்ல. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஒரு கண்ட்ரியோட செக்யூரிட்டி எதை நம்பி இருக்கு? பார்டரா, கன்னா, போலீஸா? இது எல்லாம் தான். பட் ஒரு கண்ட்ரியோட லேண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் செக்யூரிட்டி இருக்கு. அப்படி செக்யூரிட்டி மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பிளான் போடுறீங்கன்னா அந்த பிளான்ல, அந்த அக்ரிமெண்ட்ல லேண்ட் டீக்ரேடேஷனை அகைன் வராமல் தடுக்கிறதுக்கு ரீஸ்டோர் பண்ணணும். லேண்ட் டீக்ரேடேஷன் ஃபியூச்சர் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். லேண்டை ரீஸ்டோர் பண்ணணும். அப்போ ஒரு கண்ட்ரியோட இன்டர்னல் செக்யூரிட்டிக்குள்ள எது வருது? சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேண்டும் வருது. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? நம்ம லேண்டை ரீஸ்டோர் பண்றது, நேச்சுரல் சேஃப் கார்டு பண்றது மட்டும் கிடையாது. திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் அவாய்டிங் தி வார். வார் வராமல் பார்த்துக்கணும், பாவர்ட்டி வராமல் பார்த்துக்கணும், சொசைட்டி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது லேண்டை சேஃப் கார்டு பண்ணுங்க. லேண்டை டிகிரேட் பண்ணாதீங்க. ஸோ லேண்டுக்கும் ஒரு கண்ட்ரியோட பீஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த பாயிண்ட் யார் சொல்றா? இப்போ வந்து இவன் சொல்றாங்க. பட் இது ஃபர்ஸ்ட் சொன்னது வங்காரி மாத்தாய் 2004 சொன்ன பாயிண்ட். ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. மக்களால நம்ம கண்ட்ரி பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா வார் வரக்கூடாது. ஸோ வாருக்கும் பீஸுக்கும் லிங்க் இருக்கு. இன்ஃபேக்ட் எலெக்ஷனுக்கும் பீஸுக்கும் கூட சம்மந்தம் இருக்கு. இதை லிங்க் பண்ண தெரிஞ்ச மக்களுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸுக்கும் பீஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. பட் ஃபியூச்சர்ல இந்த லிங்க் விசிபிலிட்டி தெளிவாக தெரியும் சொல்லியிருக்காங்க. 2004 சொன்னாங்க, 2024 ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ இவன் என்ன பண்ணுது? ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுது. அந்த ரிப்போர்ட் நேம் கிரவுண்ட் ஃபார் பீஸ். இதான் ஹெட்டிங். லேண்ட் இஸ் ஃபார் பீஸ். அது சிம்பிளா கிரவுண்ட் ஃபார் பீஸ். இது ஹெட்டிங். இன்னும் டீடைல்டா கிரவுண்ட் ஃபார் பீஸ், லேண்ட் ரீஸ்டோரேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இதான் ரிப்போர்ட் நேம். அடுத்த பாயிண்ட், லேண்ட் எப்படி ரீஸ்டோர் பண்றது? லேண்டை மேனேஜ் பண்ற சிஸ்டம் அப்டேட் பண்ணுங்க. அதாவது சஸ்டைனபிள் லேண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், SLM பயன்படுத்துங்க. வாட் இஸ் SLM? லேண்டை எப்பொழுதுமே ஃபர்டிலாக வச்சிருங்க. அந்த ஃபர்டிலாக வச்சுக்கிறது என்ன பண்ணணும்? ஒரே கிராப்பை போடாதீங்க. ஃபாலோ தி கிராப் ரொட்டேஷன். அடுத்து லேண்டை சுற்றி ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்குங்க. அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், லைவ் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் லேண்ட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும், ஃபர்டிலாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, இவ்வளோ லிங்க் கிளியராக இருந்தோம் லேண்ட் டிகிரேடேஷனை ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவாக யாருமே ரெகக்னைஸ் பண்ணல. இப்போ தான் ரீசெண்டாக கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இது சம்மந்தப்பட்ட நாலேஜை அதிகமாக்குது. ஹவு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் கேன் லீட்ஸ் டு இம்ப்ரூவ் தி செக்யூரிட்டி. இந்த நாலேஜ் இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகுது, அதிகமாக்குது. அண்ட் ரீசெண்டாக நடந்த COP 28 மீட்டிங்ல கிளைமேட் ஆக்ஷனுக்கும் கான்ஃபிளிக்ட் ப்ரிவென்ஷனுக்கும் லிங்க் இருக்குன்றத அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ல தான் இதுக்கான அவேர்னஸ் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இப்போ அகைன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு லிங்க், அந்த லிங்கை ரிமைண்ட் பண்ணலாம். லேண்ட் டிகிரேட் ஆச்சுன்னா வார் வரலாமா? அடுத்து யோசிங்களேன். அப்படி ரிவர்ஸ்ல வார் அதிகமாக லேண்ட் என்ன ஆகும்? டிகிரேட் ஆகும்ல. அப்போ ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குல்ல, லேண்ட் லாஸ் ஆயிடுச்சு, ஊருக்கு வரும், சண்டை வருது, சண்டை என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் லேண்ட் அடிக்குது, லேண்டை டிஸ்ட்ராய் பண்ணுது. ஒரு ரியல் ஃபேக்ட் சொல்லணும்னா ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்ச வார், நியர்பை வார், மியான்மர்ல நடந்த கலவரம். அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டு யார் வெளியே வராங்க? ரோஹிங்கியா பீப்புள். கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள், 10 லட்சம் மக்கள் சொந்த ஊர்ல வாழ முடியாம அகதிகளா பங்களாதேஷ்ல இருந்து செட்டில் ஆகுறாங்க. அப்ப அடுத்து என்ன ஆகும்? அவங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு ஃபயர்வுட் தேவைப்படும், தங்குறதுக்கு லேண்ட் தேவைப்படும். அப்போ அவங்க எப்போ வந்தாங்களோ அதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் 2016, 2016க்கு அப்புறம் 2018, ஜஸ்ட் 2 வருஷத்துல பங்களாதேஷ்ல இருக்கிற ஃபாரஸ்ட் கவர் இருக்குல்ல, அது பாதி குறைஞ்சு போச்சு. யோசிக்க முடியுதா? இந்த 10 லட்சம் மக்கள் வாடுறதுக்கு லேண்ட் தேவையில்ல, ஃபாரஸ்ட் அடிக்கிறாங்க, அடிச்சு லேண்ட்ல வாடுறாங்க. இப்போ வார் என்ன பண்ணுது? லேண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இன்னும் அதிகமாக்குது. இப்போ இது வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ, ஒரு கண்ட்ரியோட செக்யூரிட்டி இஷ்யூ. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு UN லெவலில் இருக்க நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், பீஸ் ஃபாரஸ்ட்
இனிஷியேட்டிவ். எங்களோட மெயின் எய்ம் என்ன? எந்த ஊரில் லேண்டு சரியில்லையோ அந்த லேண்டை ரீஸ்டோர் பண்ணணும். அந்த ஊரில் ஃபாரஸ்ட் என்ன கொஞ்சம் ரீபில்ட் பண்ணணும். கிரேசிங் ஏரியாஸை அதிகமாக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாவே இந்த ஊரில் நடக்கிற மைக்ரேஷனை குறைச்சிட முடியும். மைக்ரேஷன் குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக பீஸ் ஆகிடும், அதிகமாகிடும். ஃபாரஸ்ட்டை ரீபில்ட் பண்ணுறது வழியாக பீஸை உருவாக்குறோம். லோக்கல் கம்யூனிட்டியை அவங்க ஊர்லேயே வாழ வைக்கிறோம். ஸோ பீஸ் ஃபாரஸ்ட் இனிஷியேட்டிவ் COP14 ஸ்டார்ட் பண்ணது. எந்த ஊரில்? நியூ டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணது. யாருக்கு கீழே வருது இது? யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பட் டெசர்டிஃபிகேஷன் UNCCD 2019 லான்ச் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற லோக்பால் நியூஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லோக்பால்னா என்ன? இந்தியாவோட ஆன்டி கரப்ஷன் பாடி, டாப் ஆன்டி கரப்ஷன் பாடி. மீனிங் புரிச்சா? இந்தியாவில் பப்ளிக் அஃபிஷியல்ஸ் யாராவது கரப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள விசாரிக்கிற இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ இந்த ஆன்டி கரப்ஷன் பாடிக்கு சென்ட்ரல் லெவலில் பேர் லோக்பால், ஸ்டேட் லெவலில் லோக் ஆயுக்தா. அப்போ 2 லெவல்லையும் ஆன்டி கரப்ஷன் பாடி இருக்கு. யார் உருவாக்குனா? பார்லிமெண்ட் ஒரு லா போட்டுச்சு, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013. இந்த ஆக்ட்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இவங்களோட வேலை என்ன? பப்ளிக் அஃபிஷியல்ஸ் யாராவது கரப்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா விசாரிப்பாங்க. அடுத்த பாயிண்ட், பப்ளிக் அஃபிஷியல்ஸ்னா யாரை சொல்றாங்க? யாரெல்லாம் வருவாங்க? அதாவது லோக்பால் ஆக்ட் யாரை பப்ளிக் அஃபிஷியல் சொல்லுது? செக்ஷன் 14(1)(f ரொம்ப சிம்பிளா சொல்லிச்சு. பார்லிமெண்ட் உருவாக்குன ஒரு பாடியோ, ஒரு இன்ஸ்டிடியூஷனோ, ஒரு அத்தாரிட்டியோ, இல்லை ஒரு கம்பெனியோ, இல்லை ஏதோ ஒரு குரூப், பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் போட்டு ஒரு அமைப்பு உருவாக்குச்சுன்னா அந்த அமைப்பில் நீ ஒர்க் பண்ற அப்படின்னா யூ கம் பண்றது பப்ளிக் அஃபிஷியல். இதோட கீவேர்டே பார்லிமெண்ட் தான். அவங்க என்ன சொல்லல? இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்ல, பார்லிமெண்ட் உருவாக்கணும் போர்டை சொல்லுது, பார்லிமெண்ட் உருவாக்கணும் அமைப்பை சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் உருவாக்குனது எது? இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் உருவாக்கிருக்கு. அப்போ லோக்பால் யாரை விசாரிக்கலாம்னா கான்ஸ்டியூஷன் உருவாக்கின பாடியை விசாரிக்க முடியாது. பார்லிமெண்ட் எந்த பாடி உருவாக்குச்சோ, எந்த கம்பெனி உருவாக்குச்சோ அதில் நீ ஒர்க் பண்ணா யூ கம் அண்டர் தி பப்ளிக் அஃபிஷியல். ஸோ இந்த பாயிண்ட் ஏன் டிஸ்கஸ் பண்ணப்படுது? லோக்பால் ரீசெண்டா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுச்சு. லோக்பால் நினைச்சா ஹைகோர்ட் ஜட்ஜை விசாரிக்க முடியும். லோக்பாலோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஹைகோர்ட் ஜட்ஜும் ஒரு பப்ளிக் அஃபிஷியல். எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? சரி, சுப்ரீம் கோர்ட்டை உருவாக்குனது இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஓகேவா? அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யாரும் வர மாட்டாங்க. லோக்பால் சொல்ற அந்த டெஃபினேஷன்ல பப்ளிக் அஃபிஷியல் வர மாட்டாங்க. பட் ஹைகோர்ட்டை உருவாக்குனது கான்ஸ்டியூஷன் கிடையாது. கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் இருக்கும்போது ஒரு ஆக்ட் போட்டு ஹைகோர்ட் உருவாக்குனாங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டு உருவாக்குறதுனால ஹைகோர்ட் பார்லிமெண்ட் கீழே வந்துருச்சு. தேர்ஃபோர் ஹைகோர்ட் ஜட்ஜை நாங்கள் விசாரிக்கலாம். பட் இதுக்கு ஆப்போசிட்டா சுப்ரீம் கோர்ட் இதை அக்செப்ட் பண்ணல. லோக்பாலுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜை விசாரிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. என்ன ரீசன்? ஹைகோர்ட் ஜட்ஜ் லோக்பால் ஆக்ட்ல வர மாட்டாங்க. ஸோ இதுதான் கோர் இஷ்யூ. இதை பத்தி சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுட்டு இருக்கு. இன்னும் ஃபுல் திருப்பு தரல. இப்போ ஹெட்டிங் படிங்களேன். சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஸ் தி லோக்பால் ஆர்டர் ஆன் பவர் ஓவர் ஜட்ஜஸ். ஹைகோர்ட் ஜட்ஜை விசாரிக்கிறதுக்கான பவர் லோக்பாலுக்கு இருக்கா இல்லையான்ற தீர்ப்பு கடைசியாக வரும், மார்ச் மாதம் வரும். பட் அது வரைக்கும் லோக்பாலோட ஆர்டர் இருக்குல்ல, அது ஸ்டேல வச்சிருக்கலாம். ஸோ ரன்வீர் என்ன பண்ணாரு, என்ன இஷ்யூ அப்படின்றத நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ அது கிடையாது. ரன்வீரை விட்டுறலாம், அவர் என்ன பண்ணாருன்றதெல்லாம் விட்டுறலாம். இந்த டாபிக் இருக்குல்ல, அந்த கேஸ் போட்டாங்களே, அந்த டாப்பிக்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த டாப்பிக்லேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சில இன்சைட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேஜில் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஜோக் சொல்கிறீங்க, நிறைய பேர் சிரிக்கிறாங்க, சில பேருக்கு பிடிக்கல. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிடிக்கல வச்சுக்கலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீ பேசினது எனக்கு பிடிக்கல, எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு, நான் அஃபண்ட் ஆகிட்டேன், அஃபென்சிவ் ஆகிடுச்சு எனக்கு. அதாவது நீ பேசினது ஹர்ட் ஆகிடுச்சு, அதனால உன் மேலே கேஸ் தர போகிறேன், உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி உன்னை ஜெயிலில் போட போகிறேன். நீ பேசினது கிரைம், அப்படி பேசக்கூடாது, அது குற்றம் அப்படின்னு ஒருத்தவங்க பேசுகிறத பார்த்து அவங்க பேசுனது எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு கேஸ் போட முடியுமா? அது கரெக்டாக? ஓரளவுக்கு அந்த கோர் இஷ்யூ புரியுதுல்ல? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா அவர் பேசுறது நமக்கு பிடிக்கல, 2 பண்ணலாம். கரெக்டாக? ஒன்று, நீ பேசுறது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, நான் உன்னை இக்னோர் பண்ணுறேன். ஒன்று. 2வது, நீ பேசுனது ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப பெரிய தப்பு, சாரி கேளுன்னு சொல்லிட்டு திட்டலாம், கமெண்ட் பண்ணலாம். அந்த 2 ரைட்ஸ் நமக்கு உண்டு. கரெக்டாக? ஏன்னா அது நம்மளோட ரைட்ஸ். ஓகே. 3வது யோசிக்கிறோம்ல, நீ பேசுனது எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு, எனக்கு ஹர்ட் ஆனதுனால நான் என்ன பண்ண போகிறேன், கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன், நீ பண்ணது குற்றம், அது கிரைம், அது ஜெயிலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது கரெக்டாக தப்பா? அதுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒருத்தர் பேசுறது எனக்கு அஃபெண்டாக ஃபீல் ஆகுறதுனால, எனக்கு ஹர்ட் ஆகுறதுனால சொல்லுவாங்களே, ஐ ஃபீல் அஃபெண்டட், திஸ் இஸ் நாட் ஏ லீகல் கிரவுண்ட் டு பனிஷ் சம்ஒன். ஒரு ஆள் பேசினதை பனிஷ் பண்ணுறதுக்கான கிரவுண்ட்ஸ் லிஸ்ட்டாக இருக்குல்ல, அது இதில் வராது. லிங்க் பண்ண முடியுதா? வாட் இஸ் ஆர்டிகல் 19? நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீயாக பேசுறதுக்கான உரிமை இருக்கு. அண்ட் ஆல்சோ 19 கிளாஸ் 2ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. அதாவது இந்த விஷயத்தை பற்றி நீ பேசினா உனக்கு ரைட்ஸ் கிடையாது, பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் செக்யூரிட்டி, கலவரம் வருது, பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகுது, டீசெண்டாக பேசல, மாரலாக பேசல, இல்லை கோர்ட்டை நீ திட்டுற, கோர்ட்டை டிஃபைன் பண்ற, இந்த மாதிரி சீரியஸ் இஷ்யூஸ்க்கு மட்டும்தான் உன்னோட ஸ்பீச் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்க மேலே கேஸ் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்றேன், கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி பயமுறுத்தி உன்னோட ரைட் டு ஸ்பீச் என்ன பண்றேன், கர்டைல் பண்றேன். அப்படி பண்ண முடியுமா? கண்டிப்பா. எனக்கு அஃபென்சிவா ஃபீல் ஆகுறதுனால அரெஸ்ட் பண்ணணும்னா, ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணணும்னா அது பண்ண வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் மாறும்,
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும். சொசைட்டி ஒரு விஷயத்த அப்சின்னு சொல்லுதில்ல, இன்டீசென்சி சொல்லுதில்ல, நீ பேசுனது இன்டீசென்ட் சொல்லுதில்ல, நீ பேசுனது டீசென்சி லாங்குவேஜ் கிடையாது, இன்டீசென்சி பப்ளிக் மொராலிட்டிக்கு அது இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து காலத்துக்கு ஏற்ப மாறும். அப்போ அதை பேஸ் பண்ணி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு, ரன்வீரை அரெஸ்ட் பண்ணதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. பட் கேஸ் ஓப்பனில் இருக்கு, பட் அரெஸ்ட் பண்ணல. உங்களுக்கு லிங்க் பண்ண முடியல. சரி, அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு கூட்டத்தில் நீங்கள் கவர்மெண்டோட ஒரு பாலிசியை ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. எனக்கு அந்த கவர்மெண்ட்டை பிடிச்சிருக்கலாம், நீ பேசுனது எனக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம், நான் என்ன பண்ணுவேன், உன் மேலே கேஸ் போட்டு ஜெயிலில் போடலாம்ல. அப்போ இந்த சிச்சுவேஷனில் கான்ஸ்டியூஷன் யாரை சேஃப்கார்ட் பண்ணும், எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு இவர் மேலே கேஸ் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இவர் சப்போர்ட் பண்ணுமா, உனக்கு அஃபண்ட் ஆனதுனால இவரோட ஸ்பீச்சை நம்ம ஏன் குறைக்கணும், இவருக்கு சப்போர்ட் பண்ணுமா? அன்லெஸ் ஒருத்தரோட ஸ்பீச் வந்து சொசைட்டி ஹார்ம் பண்ணாத வரைக்கும் அவருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உண்டு. இப்போ இதே எக்ஸாம்பிள் அடுத்த லெவலில் யோசிங்களேன். நீ ஒரு பாட்டு எழுதுற, இல்லைன்னா நீ ஒரு படம் எடுக்கிற, அந்த படத்தை சார் பீப்புள் பேன் பண்ண சொல்கிறாங்க. என்ன ரீசன்? அந்த படம் வந்து அப்சீனாக இருக்குது, இன்டிசென்ட்டாக இருக்குது, நம்ம கல்ச்சருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியாக பேசும். சொசைட்டியோட கல்ச்சர் எந்த அளவுக்கு முக்கியமோ இண்டிவிஜுவல் ரைட்ஸும் முக்கியம், சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி முக்கியம். ஸோ பப்ளிக் சென்டிமெண்ட் ஷுட் நாட் டிஸ்டர்ப் தி ரைட் டு ஸ்பீச் ஆஃப் தி மூவி டைரக்டர். மீனிங் புரிஞ்சா? எல்லா சமூகத்திலையும் மக்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்னால, அவங்களுக்கு இருக்கிற பப்ளிக் சென்டிமெண்ட்னால ஒருத்தவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை குறைக்கூடாது. உனக்கு அந்த படம் பிடிக்கல என்ன பண்ணலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அந்த படத்தை பாய்காட் பண்ணலாம். பட் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கர்டைல் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிரிமினல் சார்ஜ் போட்டு மிரட்டக்கூடாது. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தா ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஃப்ரீயாக பேசுறதுக்கான ஸ்பீச் இருக்குல்ல, அது அதிகமாக, அந்த ரைட்ஸ் அதிகமாக, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகம்னு பார்த்தா ஃப்ரீ ஸ்பீச் தான் அதிகம். ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் இஸ் எக்ஸ்பான்சிவ், நிறைய ஸ்கோப் இருக்கு. பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேரம்னா புரியுதா? கவர்மெண்ட் எப்போ நினைச்சாலும் உங்கள் ஸ்பீச்சை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ரொம்ப சில விஷயத்துக்கு மட்டும்தான் ஸ்பீச்சை கர்டைல் பண்ண முடியும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் நேரம். அப்போ கூட இந்த வார்த்தை போட்டிருக்கல, இது தப்பு. ஒருத்தரோட ஸ்பீச்சை வந்து கவர்மெண்ட் இருக்குல்ல, எக்ஸிக்யூட்டிவால கர்டைல் பண்ணவே முடியாது. நீங்க கான்ஸ்டியூஷன்ல போட்டிருக்காங்களே ரெஸ்ட்ரிக்ஷன், அதை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க போடணும்னா பார்லிமெண்ட்ல ஒரு லா போட்டு தான் கொண்டு வர முடியும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் கேன் பி இம்போஸ்ட் ஒன்லி த்ரூ லெஜிஸ்லேஷன். ஸோ ஒரு ஆள் வந்து மாரலி அப்சினா பேசுனதுக்கு இவ்வளவு கோவப்படுற சமூகம் இல்ல கோவப்படுற பொலிட்டிஷியன்ஸ் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன ஆச்சு? பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ பொலிட்டிஷியன்ஸ் பேசின ஸ்பீச் எடுத்து பார்த்தோன்னா 74% பேசினது ஹேட் ஸ்பீச் அகேன்ஸ்ட் தி மைனாரிட்டிஸ். முக்காவாசி பேர் இந்த எலெக்ஷன் டைம்ல மைனாரிட்டிஸ் எதிர்த்து பேசியிருக்காங்க, மைனாரிட்டிஸ் மேல ஒரு ஹேட்டடை உருவாக்கிருக்காங்க. அப்ப அவங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க முடியல? அப்ப பாயிண்ட் என்ன, நீங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் தரது கிடையாது. யாரு கவர்மெண்ட் அப்போஸ் பண்றாங்களோ, கவர்மெண்ட் பாலிசி கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ, அந்த கிரிட்டிசிசத்தை ஏற்க முடியாம அவங்க மேல கேஸ் போடுறீங்க. ஸோ இட் இஸ் செட் டு பி அ அத்தாரிட்டேரியனிசம். அப்போ பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஒரு ரூலு, ஆர்டினரி பர்சன்ஸ், காமெடி பண்ணுறவங்க இல்லை கவர்மெண்ட் எதிர்த்து டிசன் பேசுகிறவங்க, இவங்களுக்கு ஒரு ரூலா? ஸோ லா வந்து செலக்டிவாக என்ஃபோர்ஸ் ஆகுது, சில பேர் மேலே என்ஃபோர்ஸ் ஆகுது, சில பேர் பேசுறது பெருசாக காட்டுது. ஸோ வாட் இஸ் த அல்டிமேட் கன்க்ளூஷன்? வி நீட் எ அன்வேவரிங் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ இவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறார், ஒரு ஃபார்ம் வாங்குறார். அந்த ஃபார்ம் என்ன இருக்கலாம், பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை கேஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ எந்த ஃபார்மை நம்ம அப்ளை பண்ணாலும் அந்த ஃபார்மில் முக்கியமாக இருக்கிற ஒரு ஆப்ஷன் அது, நீங்கள் என்ன ரிலீஜன் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே ஏதோ ரிலீஜன் வந்துடும், ஹிந்து இல்லை கிறிஸ்டின் முஸ்லீம் ஏதோ ஒரு ரிலீஜன் வந்துடும். பட் நம்ம லைஃபையும் ட்ரைபல் லைஃப்பும் டிஃப்ரெண்ட்ல, அவங்களோட ஜென்ரேஷன் ஆஃப் கல்ச்சரும் பிலீஃப் எல்லாம் வேணாதானே. அப்போ ட்ரைபல் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாருன்னா அந்த ரிலீஜனில் என்ன ரிலீஜன் போடணும்? கண்டிப்பாக அவரோட கல்ச்சுரல் பிலீஃப் வந்து ஹிந்துவாகவும் இருக்காது, மற்ற எந்த ரிலிஜனும் இருக்காது. ஸோ ஒரே ஆப்ஷன் என்னன்னா, ட்ரைபல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க பிலீஃப்க்கு ஏற்ற ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டு அந்த ஃபார்மில் போடணும். அப்போ தானே ட்ரைபல்ஸுக்கே கவர்மெண்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ ட்ரைபல்ஸோட பிலீஃப் சிஸ்டத்தை ஃபார்மில் ஆட் பண்ணுங்கன்றது ரொம்ப நாளாக கோரிக்கை. அதில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருக்கு. அசாமில் வாடுற முக்கியமான ட்ரைபல்ஸ் போடோ கம்யூனிட்டிஸ். இந்த மக்களோட பிலீஃப் சிஸ்டம் என்ன? நேச்சுரல் வர்ஷிப். இயற்கையில் இருக்கிற அந்த 5 பூதங்கள் இருக்குல்ல, ஏரு, ஃபயரு, லேண்டு, எர்த்து, சன்னு, ஸ்கை, இந்த 5 எலிமெண்ட்டையும் வர்ஷிப் பண்ணுறது தான் போடோ கம்யூனிட்டியோட ட்ரெடிஷன். அண்ட் போடோ மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றது பத்தோப் ராய், போடோ மக்களோட ஒரு சுப்ரீம் காட். ஸோ பத்தோப் ராய் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இதுல முக்கியமான கீவேர்டு இந்த பத்தோ இருக்குல்ல, பத்தோ தான் கீவேர்டு. என்ன ரீசன்? பத்தோன்றது அவங்க லாங்குவேஜ்ல 5 அர்த்தம், 5 காஸ்மிக் எலமெண்ட்ஸ். ஸோ பத்தோவை கும்பிடுறதுனால இந்த சிஸ்டத்துக்கு நம்ம வச்ச பேர் பத்தோயிசம். ஸோ பத்தோயிசம் இஸ் தி ஆன்செஸ்ட்ரல் ஃபெய்த் ஆஃப் தி போடோஸ். ஸோ இதுக்கப்புறம் போடோ பீப்பிள் கவர்மெண்ட் ஃபார்ம்ல அவங்களோட ஓன் ரிலிஜன் சிஸ்டம் பத்தோயிசம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹிந்துவை டிக் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க ரிலீஜனுக்கு, அவங்க பிலீஃப் சிஸ்டத்துக்கு ஒரு ரிலீஜியஸ் ஸ்டேட்டஸ் கவர்மெண்ட்டே கொடுத்துருச்சு. என்ன பண்ணலாம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி அவங்க ரிலீஜன் என்ன பண்ணலாம்? டெவலப் பண்ணலாம், ஸ்ப்ரெட் பண்ணலாம், இம்ப்ரூவ் ஆகும்ல. ஸோ ட்ரைபல் மக்களோட பிலீஃப் சிஸ்டம் கவர்மெண்ட்ல ரெக்கார்ட் ஆகும்போது கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஆகுது, லீகல் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அசாம் கவர்மெண்ட் பத்தோயிசத்தை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. பிளஸ் பத்தோ பூஜா டே அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, ஸ்டேட் ஹாலிடே. எல்லா எஜுகேஷன் அட்மிஷன்லையும் பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் எல்லாத்துலையுமே ஃபார்ம் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் இன்
சேஃப்கார்டிங் தி இண்டிஜினஸ் பீப்புள் கல்ச்சர். ஸோ பத்தாயிசம் மாதிரி இந்தியாவில் நிறைய ட்ரைபல்ஸோட பிலீஃப் சிஸ்டம் நிறைய இருக்கு. சர்னாயிசம், டோனி போலோ, சனமாஹிசம். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ட்ரைபல்ஸோட ஃபெய்த். சர்னாயிசம்ன்றது ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்ல இருக்கிற ட்ரைபல்ஸோட நம்பிக்கை. டோனி போலோன்றது அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ட்ரைபல்ஸோட நம்பிக்கை. சனமாஹிசம் மணிப்பூர்ல மெய்ட்டி மக்களோட நம்பிக்கை. இந்த எல்லா ட்ரைப்ஸும் கவர்மெண்ட் கிட்ட அவங்க பிலீஃப் சிஸ்டத்தை ரெகனைஸ் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இது எல்லாத்தையும் ரெகனைஸ் பண்ண இந்தியாவோட கல்ச்சுரல் ரிலீஜியஸ் லேண்ட்ஸ்கேப் என்ன ஆகும்? டைவர்சிஃபைட் ஆகும்ல. வாட் இஸ் இந்தியாஸ் ப்ராப்ளம்னு எக்கனாமியில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் இந்தியாஸ் ப்ராப்ளம்? இந்தியாவோட எக்கனாமியில் இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் என்ன? இந்தியாவோட மார்க்கெட்டில் டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது மக்கள் பொருளே வாங்க மாட்டேங்கிறாங்க. கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா எக்கனாமி எப்படி பூஸ்ட் ஆகும்? ப்ரொடக்ஷன் எப்படி அதிகமாகும்? ஸோ எக்கனாமி இஸ் இன் ஸ்லோ டவுன். பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்க? மக்கள் ஏன் மார்க்கெட்டில் பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க? ஏன் கன்சியூம் பண்ண மாட்டேங்கிறாங்க? மக்கள் கையில் காசு இல்லை, சேவிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? மக்கள் கிட்ட மணி சப்ளை அதிகமாக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் வருஷம் டேக்ஸ் கட்டுறீங்களா? இன்கம் டேக்ஸ், அதை கட் பண்ணிடுறேன். யாரெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 12 lakhs கீழே சம்பாதிக்கிறீங்களோ நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். அந்த காசு நீங்களே வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 5%, 10% டேக்ஸ் கட்டுறீங்களே, அந்த காசு நீங்களே வச்சுக்கோங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ் அவங்க கையில் இருக்குது. அப்போ அந்த காசு வச்சு என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டில் பொருள் வாங்குவாங்க. டிமாண்ட் ஆகும், அதிகமாகும். இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இப்படி உருவாக்குற டிமாண்ட் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஸோ இது இந்த ஆர்டிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கரெக்ட்னு வச்சுக்கலாம். பட் லிங்க் பண்ண முடியுதுல்ல. மார்க்கெட்டில் நீங்கள் பொருள் வாங்க மாட்டேங்கிறேன்னு இப்போ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் தர வச்சுக்கலாம். என்ன பண்ணுவீங்க? அந்த 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குவீங்க. இது போச்சுன்னா கரெக்டாக அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது? கன்சியூமரோட செலவு அதிகமாக்கிறதுக்கு காசு தர பிளான் பண்ணுறோம்ல, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு ஐடியா இருக்கு. கவர்மெண்ட் டைரக்டாக எக்கனாமியில் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். ஸோ கவர்மெண்ட் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதெல்லாம் வேணால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய லாங் ரோடு போடலாம். இது வரைக்கும் எந்த ஊரில் ரோடே போடலையோ அந்த ஊரில் ஒரு பெரிய லாங் ரோடை போடலாம். அதுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகும்? ஸோ ரோடு போட என்ன ஆகும்? இந்த ரோடு போடுறதுக்கு யார் வருவா? இன்ஜினியர்ஸ் வருவாங்க, லேபர்ஸ் வருவாங்க. ஆனால் இந்த ரோடு போடுறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கணும். என்ன ஆகுது? எக்கனாமி பூஸ்ட் ஆகுது இல்லை? ஜஸ்ட் ஒரு ரோடு போடுறதுனால ஒரு 10 பேர் வேலை கிடைக்குது. அவன் சம்பாதிப்பான். சம்பாதிச்சு என்ன பண்ணுவான்? மார்க்கெட்டில் பொருள் வாங்குவான். இன்ஜினியர்ஸுக்கு காசு கிடைக்குது. அவங்களும் பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் தனக்கு தேவை பொருள் வாங்குவாங்க. அண்ட் ரோடு போடுறதுக்கு மெட்டீரியல் வாங்கணும். அந்த மெட்டீரியல் வாங்குறது என்ன பண்ணுவோம்? மார்க்கெட்டில் பொருள் வாங்குவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரோடு போடுறதுனால இவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுது. அதாவது மக்கள் கையில் காசு போகுது. இது மட்டும் கிடையாது. நீ ரோடு போட்டோன்னா அந்த ரோட் சைடில் சில பேர் கடை போடுவாங்க. ஒருத்தர் ஹோட்டல் வைப்பான், ஒருத்தர் ஷாப் போடுவான், ஒருத்தர் பெட்ரோல் பேங்க் வைப்பான். அப்போ ஒவ்வொரு கடையிலையும் நியூ எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது. இந்த நியூ எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டில் நியூ டிமாண்டை உருவாக்கும். அதோட முக்கியம், இந்த இடத்துல இருந்து இந்த ஊருக்கு போகிறது, இந்த ரோடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 hours ஆயிருக்கலாம். ரோடு போடுறதுனால 1 hourல போயிட முடியும். அப்போ என்ன ஆகும்? உனக்கு பெட்ரோல் காசு குறையுது. அப்போ இந்த ரோட்டில் நான் ஒரு கம்பெனி வச்சேன்னா எல்லா பொருளும் ஏற்றிட்டு வருவாங்கல்ல, எல்லா பொருளும் ஏற்றிட்டு என் கம்பெனிக்கு வருவாங்கல்ல, நான் டைம் என்ன ஆகுது? சேவ் ஆகுது. பெட்ரோல் என்ன ஆகுது? சேவ் ஆகுது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு குறைஞ்சிச்சுன்னா நான் பொருள் உற்பத்தி பண்ணுறேன்ல, பொருள் விலை என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் குறைப்பேன். மார்க்கெட் என்ன ஆகுது? பொருள் விலையும் குறையுது. டிஃபரன்ஸ் புரியுதா? இந்தியாவில் மார்க்கெட்டில் ஒரு பொருள் விலை அதிகமாக இருக்குல்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு காரணம். சரியில்லாத ரோட்டில் ஒரு பொருள் எடுத்து வரதுக்கு நிறைய பெட்ரோல் தேவைப்படும். இப்போ அந்த காசுல எங்கே வந்துடும்? பொருள் விலை தான் போடுவாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு கம்மியாயிடுச்சுன்னா பொருள் விலையும் கம்மியாயிடும். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடும். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி போச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னும் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக்குவாங்க. லாஜிக் புரிஞ்சுல? அப்போ உன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணுற வழியாக லோக்கல் பிஸ்னஸ் டெவலப் ஆகும், ஃபாரின் பிஸ்னஸும் டெவலப் ஆகும். ஏன்னா இந்த ஊரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபாரின் பிஸ்னஸ் அட்ராக்ட் ஆவாங்க. இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், டபுள் ஆகும். அப்போ நீ ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறேன்னா எக்கனாமியில் அட்லீஸ்ட் 125 ரூபாய் கிடைக்கும் உனக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இந்தியாவோட மார்க்கெட்டு டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் டெம்பரரியாக டேக்ஸ் கட் பண்ணுறோம்ல, அந்த காசு வழியாக டிமாண்டை உருவாக்குறத விட கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறைய ஆங்கிள் என்ன வருது? டிமாண்ட் அதிகமாகுது. மல்டிப்ளையர் எஃபெக்ட். திஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சைனா சக்ஸஸ். ஓரளவுக்கு புரியுதுல்ல? இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் consumption. இந்த டிஃபரன்ஸ் புரியுதுல? கன்சம்ஷன் பூஸ்ட் தி டிமாண்ட் டெம்பரரிலி. இட் cannot creates தி நியூ ஜாப். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா டிமாண்ட் லாங் டேர்ம்ல அதிகமாக இருக்கும், ஜாபும் அதிகமாக இருக்கும். யூ கேன் see தி செயின் ஆஃப் ரியாக்ஷன் இன் தி எக்கனாமிக் growth. யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஏஷியன் எக்கனாமிஸ்ட். ஒரு கண்ட்ரியோட இன்ஜின் ஆஃப் growth எது? இன்வெஸ்ட்மெண்ட். அதை பண்றதை விட்டு என்ன பண்ற? நீ டெம்பரரியா ஒரு பிக்சர் உருவாக்குற. மார்க்கெட்ல டிமாண்ட் கம்மியா இருக்கு, டாக்ஸ் கட் பண்றது வழியாக ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் காசு கையில தங்குது. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டுக்கு என்ன கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக்குவாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக்குது. அப்போ இந்தியாவோட எக்கனாமி டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுங்க? இந்தியாவுக்குள்ள வாங்க, பிசினஸ் பண்ணுங்க. ஏன் இந்தியாவில் பொருள் உற்பத்தி பண்ணணும்? எங்கள் நாட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணுறீங்களோ மக்கள் வாங்குவாங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அப்போ டெம்பரரியாக ஒரு டிமாண்டை உருவாக்கி பிரைவேட் கம்பெனிஸை உள்ள கூப்பிடுறாரு. பிரைவேட் கம்பெனிஸ் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ அட்லீஸ்ட் பிரைவேட் கம்பெனிஸ் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீ கொஞ்சமாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏஷியன் எக்கனாமிஸ்ட். ஸோ இப்போ பேசின விஷயத்த ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்க்கலாம். 1990s சைனா வர்சஸ் இந்தியா. போட்டி போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரெண்டு கண்ட்ரியும் போர் கண்ட்ரி. ஒரு அமெரிக்கன் வாங்குற சம்பளத்தில் ஜஸ்ட் 1.5% தான் இவங்களோட சம்பளம். இந்த மக்களோட சம்பளம்
1990s. பட் 2023 இப்போ நீங்கள் சைனாவில் ஒரு ஆள் வாங்குற சம்பளம் இருக்குல்ல, அது வந்து இந்தியன்ஸை விட 5 மடங்கு சம்பளம் அதிகம். வாட் இஸ் தி சீக்ரெட்? தி ஆன்சர் லைஸ் இன் தி இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியா வருஷம் பட்ஜெட்டில் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுதுன்னா அந்த 100 ரூபாயில் 27 ரூபாய் 27 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. எப்போ 1990s 1992. சைனா அவுட் ஆஃப் 100 ருபீஸில் 39 ருபீஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 100 ரூபாயில் 40 ரூபா, பாதிக்கு பாதி ஜாப் உருவாக்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா இதை பார்த்துட்டு நாமளும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 2007 கிட்ட வரும்போது ஒரு பட்ஜெட் போட்டால் 100 ரூபாயில் 35 ருபீஸ் 35.8% இன்வெஸ்ட்மெண்ட் செலவு பண்ணணும். இந்த நம்பர் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட். ஆனால் என்னாச்சு, 2008 குளோபல் லெவலில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஸோ குளோபல் லெவலில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டோம். அடுத்த வருஷம் 100 ரூபாயில் 31 ரூபா மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு கலெக்ட் பண்ணோம். பட் சைனா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. 100 ரூபாயில் 44 ருபீஸ் 44%. ஒரு பட்ஜெட் போடுறோன்னா அதில் பாதி பர்சன்டேஜ் எங்கே போகுது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகுது. புது ரோடு, புது ரயில்வேஸ், எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குது. ஸோ சைனீஸ் கவர்மெண்ட் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணுறாங்க? அவங்களோட மெயின் எய்ம் என்ன? உலகத்தோட ஃபேக்ட்ரியாகவே சைனா இருக்கணும். உலகத்துக்கு என்ன தேவையோ அது எல்லா பொருளும் சைனாவில் வந்து வெளியே போகணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ப்ரொடியூஸ் பண்ணுறது விஷயம் கிடையாது, ப்ரொடக்ஷனோட காஸ்ட் இருக்கணும், ரொம்ப கம்மியாக இருக்கணும். நம்ம இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு காசு போடுறதை விட ஒரு கவர்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருள் உற்பத்தி பண்ணிச்சுன்னா என்ன எப்படி இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். என்ன ரீசன்? அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு சப்சிடிஸ் கொடுப்பாங்க, இன்சென்டிவ் கொடுப்பாங்க, ஒரு விலை கம்மியாக இருக்கும். அப்போ உலகம் முழுக்க எல்லா கடையிலையும் எல்லா கண்ட்ரிஸோட மார்க்கெட்லையும் விற்க முடியும், கம்மி காஸ்ட்டில் விற்க முடியும். ஸோ சீப் எல்லாரும் வாங்குவாங்க. அண்ட் இப்போ கடைசியாக 2023 பட்ஜெட்டில் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் 60% ஆஃப் தி ஜிடிபி. பட் சைனா 30% ஆஃப் ஜிடிபி. மீனிங் புரிஞ்சா? இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்குன்னா மக்களோட ஸ்பெண்டிங்கை பொறுத்து இருக்கு. நமக்கு ஒரு 100 ரூபாய் வரவு வருதுன்னா, ப்ராஃபிட் வருதுன்னா 100 ரூபாயில் மக்கள் செலவு பண்ணதெல்லாம் வந்த காசு தான் 60 ரூபாய். பட் சைனாவில் மக்களோட செலவு நம்பி 30% தான். டிஃபரன்ஸ் புரியுதுல? இந்தியாவோட மாடல் வந்து கன்சம்ஷன் லெட் க்ரோத், சைனாவோட மாடல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லெட் க்ரோத். மக்கள் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் வாங்குவாங்க, ஃபுட்டு வாங்குவாங்க, வெஜிடபிள்ஸ் வாங்குவாங்க, லேப்டாப் வாங்குவாங்க, படத்துக்கு போவாங்க. இது எல்லாம் என்ன பண்ணும், ஒரு டிமாண்டை உருவாக்கும். கூடவே இந்தியாவில் பிரைவேட் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணும், ப்ராஃபிட் சம்பாதிக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும், ஒரு டிமாண்ட் உருவாகும். ஆப்போசிட் சைனா, மோஸ்ட் ஆஃப் தி மணி ஸ்பெண்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்ட்ரிஸ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். இது எல்லாமே ஜாப்ஸ் அதிகமாக்குது, எக்ஸ்போர்ட் அதிகமாக்குது, ஃபாரின் மணியை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாடலை, இன்வெஸ்ட்மெண்ட் மாடலை இந்தியா ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஆர்டிகல் சொல்லப்பட்ட பாயிண்ட். ஹெட்டிங் படிக்கல. இஸ் கன்சப்ஷன் enough to drive the growth. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முக்கியமான பாயிண்ட் முடிச்சாச்சு. ஃப்ரீ டைமில் படிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் இஸ் நாட் ஏ ஃபெமினிஸ்ட். நிறைய பேர் ட்ரம்ப்பை வந்து ஆன்டி ஃபெமினிஸ்ட் தான் சொல்லுவாங்க. பட் இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரம்ப்பை ஃபெமினிஸ்ட் ஐக்கான்னு சொன்னதை பார்த்தீங்களா? எல்லாரும் கிடையாது, சர்டன் குரூப்ஸ். ட்ரம்ப் ஹாஸ் பிகம் தி ஃபெமினிஸ்ட் ஹீரோ. அப்புறம் கான்ஃபிடன்ட் இருக்குல்ல, எப்படி வந்து அகேன்ஸ்ட் ஃபெமினிஸ்டாக இருந்த ஒரு லீடரை ஃபெமினிஸ்ட் ஹீரோன்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக இந்த டைட்டில் வந்து அவர் ஃபெமினிஸ்ட் எம்பவர் பண்ணதுக்காக கிடைக்கல. ட்ரம்ப் இஸ் ஷோயிங் தி அக்ரெசிவ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் தி டிரான்ஸ் பீப்புள். ஸோ ட்ரம்ப் செகண்ட் டைம் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் டிரான்ஸ் பீப்புளை எதிர்த்து நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காரு, டார்கெட்டிங் தி டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், டிரான்ஸ் பீப்புளோட டிராவலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மெடிக்கல் கேரை குறைச்சிருக்காரு, மிலிட்டரியில் சர்வ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமா உமன் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். உமன் ஸ்போர்ட்ஸில் ஒரு டிரான்ஸ் உமன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அது யாருக்கு பிடிக்காது? சில பெண்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களோட பிளேஸ் என்ன ஆகுது, காம்படிஷன் வருதுல்ல. என்ன சொல்கிறாங்க, இவங்க உமனே கிடையாது, இவங்களை எதுக்கு லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறீங்க? அப்போ ட்ரம்ப் வந்து டிரான்ஸ் உமனை உமன் ஸ்போர்ட்ஸில் ஆட் பண்ணக்கூடாது சொன்னதுனால சில குரூப் ஆஃப் உமன் என்ன சொல்கிறாங்க, உமன்ஸ் ரைட்ஸை ட்ரம்ப் சேவ் பண்ணியிருக்காரு. தேர்ஃபோர் ஹி செட் டு பி a ஃபெமினிஸ்ட் ஹீரோ. அப்போ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, இவங்க யாரு? அகேன்ஸ்ட் ஃபெமினிசம் தானே. அப்போ இந்த ஃபெமினிசம் இஸ் எனிமி ஃபெமினிசம். ஆக்சுவலாக எனிமி ஃபெமினிசம் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் ஃபெமினிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எனிமி, ஃபெமினிசத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஃபெமினிசமை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சப்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபெமினிசம் வெர்சஸ் ஃபெமினிசம், எனிமி ஃபெமினிசம். ஸோ ஓரளவுக்கு டாபிக் புரிஞ்சிச்சுல. ஹூ இஸ் டிரான்ஸ் உமன்? மேலாக பிறந்துட்டு உமனாக ஷிஃப்ட் ஆகுறவங்க. அப்போ இந்த டிரான்ஸ் உமன் உமன் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலி ஃபிசிக்கலி அட்வான்டேஜ் பொசிஷன் இருக்காங்க. அப்போ ஒரு ஃபீமேலோட அத்லெட்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டிரான்ஸ் உமன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால குறையுது. ஸோ ஃபீமேல் அத்லெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டியை டிரான்ஸ் உமன் எடுத்துக்கிறாங்க. இது உண்மையானு கேட்டால் அப்படி கிடையாது. ஒட்டுமொத்தமாக யூஎஸோட காலேஜ் ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த காலேஜ் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற டிரான்ஸ் உமன் 10 விட குறைய வைப்பாங்க. இந்த யூஎஸோட காலேஜ் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மில்லியன் ஆஃப் பீப்புள். அந்த மில்லியன் அத்லெட்ஸில் வெறும் 10 பேருக்கு கம்மியாக தான் டிரான்ஸ் உமன் இருப்பாங்க. அப்ப இந்த நரேஷன் என்ன சொல்லுது? சில ஃபீமேல் தே ஆர் அகேன்ஸ்ட் தி டிரான்ஸ் உமன் பட் தே கால் தெம்செல்வ்ஸ் as ஃபெமினிஸ்ட். அப்ப நாம எப்படி அவங்களுக்கு கூப்பிடணும்னா எனிமி ஃபெமினிஸ்ட். ஆக்சுவலா இந்த ஃபெமினிஸ்ட் பீப்புளை பார்த்தீங்கன்னா பேசுறது ரேடிக்கலா இருக்கும். ஃபெமினிசம் பேசுவாங்க, அதாவது உமன்ஸ் ரைட்ஸ் பேசுவாங்க, பட் மார்ஜினலைஸ் பீப்புளை விட்டுருவாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு பேரே இருக்கு, டர்ஃப்ஸ், TRFS, டிரான்ஸ் எக்ஸ்க்ளூஷனரி ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட். பார்க்க ரேடிக்கல் ஃபெமினிஸ்டா இருப்பாங்க, பட் தே ஆர் அவாய்டிங் தி
trans people. அப்போ இவங்க யார் கிடையாது? ஃபெமினிஸ்ட் கிடையாது. Why? Feminist will fight for all women தானே, regardless of identity, class, race or caste. See, actually இந்த டெரிஃபிசத்தை ஃபாலோ பண்றவங்க trans exclusionary radical feminist நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் நேஷனலிஸ்டோட கம்பேர் பண்ணலாம். நேஷனலிஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஃபெமினிஸ்ட்டும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேஷனலிஸ்டோட மெயின் எய்ம் இருக்கும், எங்க நாட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது, ஸ்ட்ரிக்ட் பார்டர் இருக்குமா, அதுதானே இவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? பயாலஜிக்கலி மென், பயாலஜிக்கலி உமன், ரெண்டு பேர் இருக்காங்க. மென்ல இருந்து உமனுக்குள்ள வராங்கல்ல, அந்த பார்டர் தாண்டி வராங்கல்ல, அவங்கள நாட் அலௌட், தே ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி ஃபெமினிசம், தி டிரான்ஸ் வேர் எக்ஸ்க்ளூடட். அப்போ எப்படி வந்து ட்ரம்ப் சொல்றாருல, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க? மேக் செக்ஸுவேஷன் கிரேட் அகைன். மேல் ஃபீமேல் ரெண்டு செக்ஸ் தான், அந்த பார்டர் கிராஸ் பண்ணி வர்றவங்கலாம் தே ஆர் நாட் தி உமன். அப்போ நீங்க பேசுற ஃபெமினிசம் கிடையாது, யூ மேக்கிங் தி செக்ஸுவேஷன் கிரேட் அகைன். இட் இஸ் தி ஆன்டி ஜெண்டர் ஐடியாலஜி. ஸோ ஃபெமினிஸ்ட் எனிமிஸ்ட் நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அதில் டர்ப்ஸ் மட்டும் கிடையாது, ஃபெமினிசம்ல தி சிவிலைசர் இருக்காங்க, தி சிவிலைசர்ஸ். இந்த ஃபெமினிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் காலனியல் ரூல் ரன் ஆகிட்டு இருக்குன்னா இந்த ஃபெமினிஸ்ட் அந்த ரூலை சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன ரீசன்ல? வெஸ்டர்ன் கவர்மெண்ட் உள்ள வந்து தான் இந்தியாவில் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற உமனை சேஃப் கார்ட் பண்ணணும். அந்த பெண்களை சேஃப் கார்ட் பண்றதுக்கு காலனியல் ரூல் முக்கியம் அப்படி பேசுறாங்களே, தேர் சிவிலைசர்ஸ். உங்க கண்ட்ரியை ப்ராக்ரஸிவ் ஆக்குறோம், உங்க கண்ட்ரியில் இருக்கிற பெண்களை இம்ப்ரூவ் பண்றோம், அதனால காலனைசேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படி பேசுறவங்க ஃபெமினிஸ்டோட எனிமி. என்ன ரீசன்? ஃபெமினிசம் இஸ் அகைன்ஸ்ட் தி காலனைசேஷன் அண்ட் இம்பீரியலிசம். என்ன சில பேர் இருக்காங்க போர்னோஃபோப். இந்த ஃபெமினிஸ்ட் வந்து போர்னோகிராஃபி தப்பு, நாங்க அதை அப்போஸ் பண்றோம். ஸோ போர்னோகிராஃபி, செக்ஸ் ஒர்க் எல்லாமே தப்பு. என்ன ரீசன்னா, பெண்களோட உடம்பு பாதுகாக்கப்பட வேண்டியது, ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது. ஸோ பெண்களை சேஃப்கார்ட் பண்ணணும். லாஜிக் புரியுதா? அதாவது ஃபெமினிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல உமன் பாடிஸ் என்ன பண்றாங்க, அவங்க போலீசிங் பண்றாங்க, ரெகுலேட் பண்றாங்க. அப்ப போர்னோகிராஃபி எதுக்கிறது கரெக்ட், பட் அந்த எண்டுக்கு வந்ததுக்கான காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் என்ன? கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன், கல்ச்சுரல் பாலிசிங். இவங்களும் ஃபெமினிஸ்டோட எனிமி. அடுத்த ஒரு ஆள் இருக்காங்க ப்ராகிபிஷனிஸ்ட். இந்த ஃபெமினிஸ்ட் சொல்லுவாங்க, கரெக்ட் தான், ஆல்கஹாலை பேன் பண்ணணும். என்ன ரீசன்? இதெல்லாம் குடிச்சா பெண்கள் இம்பியூர் ஆயிடுவாங்க, மாரல் பியூரிட்டி போயிடும், சோஷியல் கண்ட்ரோல் போயிடும், அதனால குடிக்க வேணாம். இப்போ குடிக்க வேணாம்னு சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அதுக்கு வர லாஜிக் இருக்குல்ல, அது கன்சர்வேட்டிவா இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்களோட எண்டையும் மீன்ஸையும் கொஸ்டின் கேட்டு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபெமினிஸ்ட் என்ன பண்ணாகணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இம்பீரியலிசத்தையும் கேபிட்டலிசத்தையும் ஸ்லேவரியையும் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸையும் எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டு உங்களை ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்க முடியாது.